வணக்கம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம் இலங்கை அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்தால் அதன் அனுமதியோடு வழங்கப்பட்ட ஆயுதம் ஒன்றை பாதாள உலக குழுவைச் சேர்ந்த சிலருக்கு கைமாற்றப்பட்டதுதான் அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அவர் அதற்கான விளக்கத்தை சரியான முறையில் வழங்கவில்லை என்பதுதான் அவர்கள் தெரிவிக்கும் ஒரு முறைப்பாடு. இங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் 1980களில் இபிஆர்எஃப் இயக்கத்தின் இராணுவ தளபதியாக இருந்து பல வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கார். காரணைகள் கடற்படை முகாம் உட்பட. பின்னர் அவருக்கும் இபிஆர்எஃப் இயக்கத்தின் தலைவர் பத்மநாபா அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அதோடு சேர்த்து சூளைமேட்டில் ஒரு பொதுமகன் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்த குற்றத்திற்காக அவர் இந்தியாவில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். பின்னைய நாட்களில் இபிஆர்எஃப்பில் இருந்து விலகி இலங்கை திரும்பி இபிடிபி அமைப்பை உருவாக்கி ஜனநாயக வழிக்கு திரும்பியிருந்தார். திரும்பி இலங்கையின் அரசியலில் தேர்தல் காலங்களில் ஒரு கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பல தடவைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இலங்கை அரசியலில் ஏராளமான தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு தமிழ் அமைச்சர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தான். அதன் பின்னர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் அரசோடு இணைந்து பல மந்திரி பதவிகளையும் ஏற்றிருக்கிறார். இறுதியாக அவர் மீன்பிடி அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவரது வாசகம் என்னவென்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதாகும். இங்கே அவர் தோழர்கள் அவரை பற்றி கூறுகின்ற போது ஏராளமான நல்ல விடயங்களை சமூகத்துக்கு செய்திருக்கிறார் என்று அவரது தோழர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வடபகுதியில் இருக்கின்ற மக்களின் குற்றச்சாட்டு என்னவென்றால், பலரின் கொலைகளுக்கு பின்னால் இவரது கரமும் மறைந்திருக்கிறது என்பதாகும். குறிப்பாக சொல்ல போனால், மயில்வாகனம் நிர்மலராஜன் பத்திரிகையாளர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அது தவிரவும் இலங்கையின் உச்சபட்ச வானொலி அறிவிப்பாளர் நட்சத்திரமாக இருந்த KS ராஜா அவர்களின் படுகொலைக்கும் இவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது முன்வைக்கப்படுகிறது. அப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதால் இவர் கைது செய்யப்பட்டு இன்று விளக்கமறியலில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார். இது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்படும் போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களின் கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லித்தான் கைது செய்திருந்து, அதன் பின்னர் அவர் மீது பல ஏராளமான இன்னும் மற்ற வகையான பல குற்றச்சாட்டுகளை இங்கே அவர் சுமத்தப்பட்டு இன்று வரை தடுப்பு காவலில் இருக்கிறார். அதே போல டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது இன்னும் பல வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவரது பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட கைத்துப்பாக்கி அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி தென்பகுதியில் இயங்குகிற ஒரு பாதாள உலக கோஷ்டி அதன் தலைவருக்கு எப்படி கைமாறப்பட்டது என்பதுதான் இங்கே அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு.
இது எவ்வாறு அதற்கான காரணத்தை விளக்கப்படுகிறது அல்லது இதற்கான காரணத்தை டாக்டர் சிவானந்த் அவர்கள் சரியான முறையில் தெரிவிக்காத காரணத்தால் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் மீது வேறு என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட இருக்கின்றன, அது தொடர்பான மேலதிக விவரங்களை விரைவில் எதிர்பாருங்கள். இது சம்பந்தமாக உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.